ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கிரேசி கிச்சன் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு புது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா வாழைக்காய் செனாகுனி குழம்பு. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு செனாகுனி சேர்த்துக்கலாம். செனாகுனி வாங்கும்போது அதில் நல்லா மண் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. இதை நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. செனாகுனியை நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு தனியாக நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காவை நல்லா வறுத்துக்கோங்க. வாழைக்காவை நல்லா பெருசாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வாழைக்காவை நல்லா வறுத்துக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. வாழைக்காவை சேர்த்துக்கிட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க.
நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த செனாகுனியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் செனாகுனி குழம்பு தயாராகிடுச்சு. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.